ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சுகன்யா வந்து போதும் நிறுத்து, உன்னுடைய மாமன் பொண்ணு தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. உடனே அங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு, எதுக்காகடா பழனி நீ அவளை அடிச்சிட்டு இருக்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா, இவ பண்ண விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே கண்டும் கொண்டுமா இவளை வெட்டி போட்டுடுவீங்கன்னு சொல்றாங்க. டே, முதல்ல நிறுத்துடா, அது என்ன பொம்பளை புள்ளிய கைவோங்கிறது, எதுக்காக நீ அவளை அடிச்சேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கோமதி சப்போர்ட் பண்றாங்க. அக்கா, நம்ம அரசி தப்பு பண்றதுக்கு உதவி இருந்தது இவதான் அக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இந்த தூரத்துக்கு போயிருக்காது. இவ வந்து வழிவகுத்து கொடுத்துருக்கா, இவங்க கூட தான் சினிமாவுக்கும் போயிருக்காங்கன்னு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்ட கோமதி, ஏமா பழனி சொல்றது எல்லாமே உண்மையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, நான் எதுக்காக பயப்படணும், அவங்க 2 பேரும் காதலிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி சுகன்யா சொன்னதோ என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே கோபத்துல பழனி, அக்கா பாத்தி அக்கா, எல்லா தப்பும் பண்ணிட்டு இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவ எப்படி பேசிட்டு இருக்கா பாத்தியா, இதுக்கு மேல இவ இந்த வீட்டுல இருக்கணுமா, இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ இவ. என் அண்ணனுங்க பேச்சை கேட்டுட்டு இவ கழுத்துல தாலி கட்டிருக்கவே கூடாது, ஒழுங்கு மரியாதை இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கோபமா வந்து சொல்றாங்க பழனி. உடனே சுகன்யா, நான் ஏன் போகணும், இங்க அண்ணனுங்க எல்லாமே சொன்னாங்க, சொத்துல இருந்து எல்லாத்துலயும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அண்ணாட காட்சி நீ இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை வந்து நான் மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுகன்யா பழனியை கேவலமா பேசுறாங்க. இதை கேட்ட கோமதி பயங்கர கோபப்படுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சு